இங்கே நமக்கு என்ன செய்யுதுன்னா, நாம் இன்றைக்கு ஓதின இந்த ரஹ்மான் சூரா அல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கவாதிகளிடத்திலே ஓதி காட்டப் போகிறான். அல்லாஹ் நம் எல்லோரையும் சொர்க்கத்திலிருந்து கேட்கக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்குவானாக. அன்பான சகோதரர்களே, இந்த சூராவின் துவக்கத்திலே பாருங்கள், அல்லாஹ்விற்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது இல்லையா? வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. ரஹ்மான் இருக்கு, ரஹீம் இருக்கு, மாலிக் இருக்கு, குத்தூஸ் இருக்கு, சமத் இருக்குது, காதிர் இருக்குது, முக்ததிர், நிறைய இருக்குது. ஆனால் அல்லாஹ் இதில் 99ல் தன்னுடைய பேரத்தாட்சிகளை சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை துவக்கும் பொழுது ரஹ்மான் என்று துவங்குகிறார். நீங்கள் பாருங்கள், குர்ஆனினுடைய துவக்கத்தை பாருங்கள். சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் துவங்குகிறதா? அதன் அடுத்த வார்த்தை என்ன? அர் ரஹ்மான் நிர் ரஹீம். ரஹ்மான் என்ற வார்த்தை இருக்கிறது ரொம்ப அர்த்த புஷ்டி உள்ள வார்த்தை. ரொம்பவும் கரிசனமிக்கவன், மிக மிக கருணை காட்டக்கூடியவன், அடியார்கள் மீது பேரன்பு மிக்கவன் என்று அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்துகிறான். எனவேதான் அந்த பேரன்பு மிக்கவனுக்கு என்ன குணம் இருக்கிறதோ, அடியார்களே நீங்களும் அந்த குணத்தில் கொஞ்சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அர் ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மான். உலகத்தில் உள்ளவர்கள் கருணை காட்டக்கூடிய உள்ளம் மிக்கவர்களை கருணையாளன் அல்லாஹ் தன்னுடைய பேரருளை கொண்டு கருணை காட்டுவான். உலகத்தில் யாரெல்லாம் பிறர் மீது கருணை காட்டுறாங்களோ அவங்க மீது அந்த கருணையாளன் அல்லாஹ் கருணை காட்டுவான். இரஹமூ மன்ஃபில் அர்த், பூமியில் இருக்கக்கூடியவங்க மீது நீங்க கருணை காட்டுங்கப்பா, அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவான். பூமியில் வாழக்கூடிய மக்கள் மீது கருணை காட்டுங்கள், இரக்கம் கொள்ளுங்கள். ஏதாவது ரஹ்மத்துடைய பார்வையிலே மனிதர்களை பாருங்கள். அவன் படுற சிரமம் அவனுக்கு, அவன் தலைவிதி அனுபவிக்கிறான், செத்து தொலையட்டும் அப்படின்னு சொல்லி கடந்து போகாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்வதற்கு முயற்சியுங்கள். கருணையும் அன்பும் உருவமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வாழுங்கள். அப்படி வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்? கருணையாளன் அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவான். ரஹ்மத்தை, தன்னுடைய அருளை கொண்டு உங்களை நிரப்பமாக்குவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ கருணை என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய பிரதான தன்மை. நம்முடைய கருணைக்கும் அல்லாஹ்வுடைய கருணைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது. பொதுவாகவே நமக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அல்லது யாராவது நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா முட்டிக்கிட்டு என்ன வரும் அப்படின்னா கோபம் வரும். முதல்ல கோபம் வரும். கோபம் தணிஞ்ச பின்னாடி தான் நம்ம ஏன் கோபப்பட்டோன்றதையே சிந்திப்போம். ஏன் இந்த இடத்துல நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதையே யோசிக்கிறது எப்போன்னா அந்த கோபம் தணிஞ்ச பின்னாடி தான். ஒரு கதை சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தவருக்கு ரொம்ப ஆசை, வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் மட்டும் கிடையாது, தெருவில் நிறைய வர நேரமெல்லாம் நல்ல பெரிய பெரிய காரை பார்த்து பழக்கப்பட்டவர். அவருக்கு ஆசை, நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி கார் வாங்கி பெரிய பந்தாவாக போகணும், வீட்டு முன்னாடி அப்படி பிரம்மாண்டமாக நிப்பாட்டி வச்சிருக்கணும், விலை உயர்ந்த காரு அப்படின்றது அவருடைய ஆசை. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குமில்ல. அவர் வாழ்ந்தார், சின்ன கடையில் வேலை பார்த்தாரு. அடுத்து அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறுது. கொஞ்சம் அந்த சின்ன கடையை அவரே வச்சார். அடுத்து அந்த ஒரு கடை 2 கடையாச்சு, 3 கடையாச்சு. அப்படி வாழ்க்கையில் கொஞ்சமாக ஏறி ஒரு 40 வயசு வரும்பொழுது அவருக்கு நினச்சது நடந்துருச்சு. அவர் நினச்ச கார் வாங்கிட்டாரு, அதை வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சுட்டாரு. ஆனால் என்ன அப்படின்னா 25 வயசில் கல்யாணம் ஆச்சு, இப்போ வரையும் அவர் குழந்தை இல்லை. ஒரு 15 வயசுல ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, ஏங்கிக்கிட்டு இருக்காரு, எப்படியாவது குழந்தை வேணுமேன்னு சொல்லி. தான் நினச்ச ஆசை கிடச்சிடுச்சு, குழந்தை இன்னும் கிடைக்கல. இறைவனின் நாட்டம் ஒரு சில நாட்கள் நகர்ந்தது. அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அந்த குழந்தையை ரொம்ப தூக்கி கொஞ்சினாரு, முத்தம் கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சார். அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. குழந்தை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி சொல்லப்போனால் அதை விட மேலே தான் காரை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா அவருடைய லைஃப்பில் முக்கியமான ஆசை. எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் முதல்ல வீட்டுக்காரியை போய் முகத்தை பார்க்குறாரு இல்லையோ, காரை போய் சுற்றி பார்த்துட்டு எங்கேயாவது ஸ்க்ராட்ச் இருக்கா அப்படின்னு பார்த்து டெஸ்ட் பண்ணி தான் உள்ளே போவார். இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விளையாட்டு பருவத்துக்கு வந்தது. விளையாட்டு பருவம்னா என்ன? குழந்தை கையில் எடுத்து தான் தூக்கி போட்டு உடைக்கும். அதுக்கு தெரியுமா அதனுடைய மதிப்பு? தெரியாது. இந்த குழந்தை ஒரு நாள் என்ன செய்யறதுனால் அந்த காரில் போய் ஒரு பெரிய ஆணியை வச்சு கீசிச்சு. அதில் இவர் வெளியே வந்தால் பாருங்க, அதை பார்த்தோன்னு அவரால் ஜீரணிக்கவும் முடியல. ஏன்னா ஒரு வாழ்க்கையில் ஆசைப்பட்டு வாங்கின ஒன்று. வந்தார், ஓங்கி ஒரு அறை விட்டார். யார? 20 வருஷம் கழிச்சு பிறந்த அந்த குழந்தைய ஒரு அறை விட்டார். டமால்னு போய் கீழே விழுந்துச்சு, தலைப்பட்டு தலை உடஞ்சி ரத்தம் வருது. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்க, போய் சேர்த்தாங்க, ஐசியூவில் சேர்த்து. முக்கியமாக அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் ஓடிட்டு இருக்குது.
கோபம் கழிஞ்ச உடனே தான் நினைச்சாரு, ஐயோ பிள்ளைய அடிச்சிட்டமே, ரத்தம் வந்துடுச்சே, தலை உடஞ்சிடுச்சே. அதுக்கான மருத்துவத்தெல்லாம் செஞ்சாரு. சரி வீட்டுக்கு போவோம்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து என்னதான் அவன் கிறுக்கி வச்சிருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி பார்த்தாரு. தொடச்சி பார்க்குறாரு. அந்த பையன் அதில் எழுதி வச்சிருக்கான், ஐ லவ் மை டேடின்னு எழுதி வச்சிருக்கான். என்னுடைய அப்பாவை நான் ரொம்ப பிரியப்படுறேன் அப்படின்னு எழுதியிருக்கான். அப்போ நினச்சி கை செய்தப்பட்டார். சார், நம்ம மேலே இருக்கக்கூடிய லவ்வை தான் அவன் நம்ம பையன் நம்ம கார் மேலே எழுதியிருக்கான். ஆனால் வந்து நில தடுமாறி போய் அடிச்சிட்டமே, மண்டையை உடைச்சிட்டமே அப்படின்னு நினச்சார். இது ஒரு கதை. பொதுவாகவே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இடரிலே முதலில் என்ன வரும்? முட்டிக்கொண்டு கோபம் தான் வரும். அந்த கோபத்தை செல்லுபடுத்தி முடிச்ச பின்னாடி தான் யோசிப்போம், ஆகா இதை ஏன் இப்படி பேசணும், இந்த இடத்துல ஏன் நடந்துக்கிட்டோம் சொல்லி. ஆனால் அல்லாஹ்வின் தன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு முதல்ல ரஹ்மத்து தான் வெளிப்படும், கோபம் வராது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன ரஹ்மதி சபகத் கலபி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு மேலே எழுதி போட்டிருந்தான். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு மேல் எழுதப்பட்ட முக்கியமான வார்த்தை. சில அறிவிப்புகளில் வந்திருக்குது, அல்லாஹ் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி எழுதி போட்டிருந்தான், அல்லது உலகத்தில் முதல் படைப்பை படைத்து முடித்தவுடன் எழுதி அல்லாஹ் தொங்கிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? என் கோபத்தை என் அருள் மிஞ்சிவிடும், என் கோபத்தை என் ரஹ்மத் மிஞ்சிவிடும். எனக்கு கோபம் வரதான் செய்யும். என்னையவே இல்லைன்னு சொல்றான் சில பேர், எனக்கு இணை கற்பிக்கிறான் சில நபர், நான் சொன்னதையெல்லாம் கேட்காமல் நடமாடி கொண்டிருக்கிறான் பல நபர், என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்கிறான். வரதான் செய்யும் கோபம்லாம். ஆனா அந்த கோபத்தை மிஞ்சி என் ரஹ்மத் நிற்கும் அல்ல, என் கோபத்தை மிஞ்சி என்னுடைய அருள் நிற்கும் என்றான் அல்ல. எனவேதான் நண்பர்களே, உலகத்தில் நாம் செய்யக்கூடிய பல சேட்டைகளுக்கு அல்லாஹ் நம்மை பிடிப்பதில்லை. காரணம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்ம நிற்கிது. அல்லாஹ் வெயிட் பண்றான், என் அடியான் எப்படியாவது தெரிஞ்சிருவான், எப்படியாவது என்னை நோக்கி அவன் வருவான், நிச்சயமாக எப்படியாவது என்னிடத்தில் அவன் கையேந்துவான், கண்ணீர் விடுவான், நான் அந்த நாளை எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதுதான் மனுஷனுக்கும் அல்லாஹ்விற்கும் இருக்கக்கூடிய கருணைக்கு வித்தியாசம். மனுஷனுக்கு முதல்ல கோபம் வரும், அதுக்கடுத்து தான் யோசிப்பான். அல்லாஹ்க்கு முதல்ல கருணை தான் வரும், அவனுடைய கோபத்தை மிஞ்சி கருணை வரும். பல சந்தர்ப்பங்களிலே அதை அல்லாஹ் நிரூபித்து காண்பித்திருக்கிறான். அன்பு பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ரூபங்களிலே அதை நமக்கு விளக்கப்படுத்தி கேட்டிருக்கிறார்கள். நரகத்திற்கு தகுதியான ஒருவனை, கூக்குரலிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை எடுத்து அவனை கொண்டு வந்து வெளியே அவன் கோரிக்கையெல்லாம் கேட்டு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டு, அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி கொண்டு போய் அவனை சொர்க்கத்திலே வைத்தான் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் படிக்கும்போதே சிரிப்பாங்க, அல்லாஹ் சிரித்த நேரங்கள் இது அப்படின்னு. நரகத்துக்குள்ளே போனவனை தூக்கி எடுத்து சொர்க்கத்திற்கு கொண்டு வந்தான் என்றால் அவனுடைய கரிசனமும் கருணையும் எவ்வளவு மகத்தானது. நம்ம தான் விளங்காமல் இருக்கிறோம், நம்ம தான் அவனை புரியாமல் இருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, அந்த ரஹ்மானுடைய அந்த கரிசனத்தை உலகத்தில் நாமும் பெற வேண்டும். பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரஹ்மானோடு நாம் நெருங்க வேண்டும். அந்த ரஹ்மானின் பெயரை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஓதிய முக்கியமான அத்தியாயங்களிலே இந்த ரஹ்மான் சூரா முக்கியமானது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த அத்தியாயத்தை நான் மக்களிடத்திலே ஓதினேன், குறிப்பாக ஜின்களிடத்திலே ஓதினேன். அந்த ஜின்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தது. ஜின்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து சொன்னது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அல்லாஹ்வின் எந்த அத்தாட்சியும் பொய்ப்பிக்கவில்லை என்று சொன்னது. நானும் இந்த அத்தியாயத்தை பல தடவை ஓதுறேன், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து. சஹாபாக்களை பார்த்தே இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நம்மெல்லாம் எத்தனை தடவை இந்த அத்தியாயத்தை ஓதுறோம், எத்தனை முறை இதனுடைய செய்திகளை உள்வாங்கியிருப்போம். ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் தன்னுடைய இரு கரத்தை திறந்து வைத்துக் கொண்டு அடியார்களே வாருங்கள் என்று கூப்பிட தயாராக இருக்கிறான். நாம் வருவதற்கு எத்தனை நபர் தயாராக நிற்கிறோம்? அதிலும் குறிப்பாக இந்த ரமதானுடைய பிந்திய 10 நாட்கள் முழுவதும் நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான உண்டான நாட்கள், அவனிடத்தில் பேசுவதற்கு கண்ணீர் வடிப்பதற்கான உண்டான நாட்கள், அவன் கருணையை கரிசனத்தை கேட்டு வல்கட்டாயமாக இழுத்து பிடிப்பதற்காக வேண்டி உண்டான நாட்கள். எனவே அந்த ரப்பிடத்திலே, அந்த ரஹ்மானிடத்திலே உளமுருகி கேட்போம். நம் எல்லா குற்றங்களையும் அவனிடத்திலே சொல்லுவோம். இன்றைக்கு ஒற்றைப்படை இரவு, 23வது இரவு, முக்கியமான இரவு. நம்முடைய பள்ளியிலே அல்லாஹ்வின் அருளால் கடந்த வருடங்களிலிருந்து இந்த இரவு பிந்தைய 10 நாட்களும் இரவிலே கியாமுல் லைல் நடைபெறும். இந்த வருஷம் ஒரு நாள் விட்டு வைக்கலாமேன்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரே ஆள் எல்லாத்தையும் போட்டு பார்க்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி அதற்கு துணைமாம் இருக்காங்க இருந்தாலும். ஆனால் முதல்ல 21 வச்சோம், நேற்று 22 வைக்கலை. ஆனால் நிறைய மக்கள் வந்துட்டாங்க. அதெல்லாம் செய்யாட்டி நாங்கள் தொழு வர்றோம், ஆர்வமாக இருக்கிறோம், நீங்கள் ஏன் வைக்காமல் இருக்கிறீங்க, எங்களுக்காண்டி மறுபடி வைங்க அல்லாஹ்வின் அருளால். அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்னையிலேருந்து கண்டினியூவாக இன்ஷா அல்லாஹ் ரமதான் 30 வரைய இரவு தொழுகை உண்டு, கியாமுல் லைல் தொழுகை உண்டு.
2 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் அனைவரும் வாருங்கள். அந்த நடுநிசி நேரத்திலே, சத்தமில்லாத அந்த சமயத்திலே அல்லாஹ்விடத்தில் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கேட்டு நம் குரலை அவனுடைய காதுகளுக்கு, அவனுடைய உள்ளங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.